உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888. தென் தமிழகத்துல அதிகப்படியான மழைப்பொழிவு பொழிஞ்சதை நம்ம கடந்த சில நாட்களா பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல ரெட் அலர்ட் அப்படிங்கிறாங்க, தென் தமிழகத்துல ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய வானிலை அறிக்கை என்ன சொல்லுது? ஒரு பக்கம் ரெட் அலர்ட்னு சொன்னாலும் ஒரு சில பகுதிகளில் மழைப்பொழிவே இல்லை, கிணத்துல தண்ணியே இல்லை அப்படின்லாம் சொல்லி நம்மளுக்கு செய்திகள் வந்துட்டு இருக்கு. மழை எப்படி இருக்க போகுது அடுத்த சில நாள்? இப்போ வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் போதுமான அளவு இல்ல அப்படிங்கறதும் நம்ம பாக்குறோம். அதாவது நீங்க சொல்றது உண்மைதான். அதாவது வேதாரண்யம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளில் எப்போ மழை நிற்கும்னு கேட்கிறாங்க. இவருக்கு எல்லாம் விடை காணும் விடமாக இந்த அறிக்கை அமையும் எதிர்பார்க்கிற அனைவருக்கும். அதாவது தற்பொழுது ஏற்கனவே நமக்கு 2 காற்று சுழற்சி உருவாகி பல்வேறு வித்தையெல்லாம் காட்டி இலங்கை மீது ஏறி மன்னார் வளைகுடா போய் குமரிக்கடல் போய் விலகி சென்றக்கூடிய காற்று சுழற்சிக்கு நேற்று முன்தின வரைக்கும் காற்று போயிட்டு இருந்துச்சு. அதனால டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் நேற்று முன்தின வரைக்கும் நல்ல மழை பொழிவு கொடுத்துச்சு. நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னா, அங்க போன காற்று திசை மாறி இலங்கைக்கு தெற்கே தென்கிழக்கே ஒரு காற்று சுழற்சி உருவாயிருக்கு. அதாவது சுமத்ரா தீவு அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கு. அது தீவிர காற்று சுழற்சி, ஒரு தீவிரமா நீடித்துக் கொண்டிருக்கு காற்று சுழற்சி. இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கே ஒரு காற்று சுழற்சி. இப்போ இந்த இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியை நோக்கி இப்ப காற்று திசை மாறி இருக்கு. இதன் காரணமா தமிழ்நாட்டுல 2 காற்று இணையுது. மழையை உருவாக்கக்கூடிய இருவேறு காற்றுகள், குளிர்காற்றும் வெப்ப நீராவியும். ஆனா இது எங்க இணையுதுன்னு பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்லயும் தென்கடலோரத்துல மட்டும்தான் இணையுது, உள் மாவட்டங்கள்ல போறது இல்லை. இப்ப சென்னைக்குள்ள வர்றது வெறும் குளிர்காற்று மட்டுமே. வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று சென்னைக்கு வருது. அது சென்னையில ஏறுறது, சென்னை மயிலாடுதுறையில இருந்து திருவள்ளூர் வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏறுவது ஒற்றை குளிர்காற்று மட்டுமே. நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் இருந்தா, மயிலாடுதுறை மாவட்டத்தோட தெற்கு பகுதி கூட மழை உண்டு இருந்துச்சு. இன்னைக்கு பூம்புகார்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரத்துல மழை, டெல்டாவோட உள்ளேயும் மழை, தஞ்சாவூர் வரைக்கும் மழை. ஆனால் திருச்சி எல்லாம் மழை இல்லை. புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்துல மழை, புதுக்கோட்டை அந்த திருச்சி மாவட்ட எல்லை பகுதியில இல்ல. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் மற்றும் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் கனமழை, ஆனா உள்ளே இல்ல. சிவகங்கை மாவட்டத்து எல்லையோரத்துல இல்ல, பெருசா இல்ல, தூரல் மேகமூட்டம். இப்படி மழை பொழிவு. தூத்துக்குடி கடலோர மழை, ஆனால் கோவில்பட்டியில இல்ல. திருநெல்வேலியோட ராதாபுரத்துல மழை, திருநெல்வேலியில இல்ல. நாலுமூக்கு ஊத்துல ஒரு வாரமாவே 18, 15, 13 பெஞ்சிட்டு இருக்குது மழை. ஊத்து, நாலுமூக்கு, மாஞ்சோலை எல்லாம். ஆனால் சமவெளி பகுதியில கீழே இல்லை, மழையில பெய்யுது. இப்படித்தான் அது இந்த அமைப்பு அதாவது மாறி அமைப்புங்கிறது நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னா, இந்த காற்று சுழற்சிக்கு, அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி சற்று சுருங்கி சின்ன சுழற்சியா மாறும் பொழுது தமிழ்நாட்டில் ஏறக்கூடிய காற்று, இந்த டெல்டா மாவட்டத்திலையும் தென் மாவட்டத்திலையும் ஏறக்கூடிய காற்று இனிமேல் இன்றைய இரவில் இருந்து, ஏற்கனவே இன்றைக்கு பாம்பன்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு காலை 8:30 மணில இருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் 6 மணி நேரத்துல 23 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது பாம்பன்ல. அதே ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு இடத்துல பெருங்குளம்ங்கிற இடத்துல 21 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு, 21 சென்டிமீட்டர். நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில 16 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் தோப்புத்துறையில 12 சென்டிமீட்டர், வேதாரண்யத்துல 11 சென்டிமீட்டர், 4 வேதபதியில 11 சென்டிமீட்டர், வேளாங்கண்ணில 10 சென்டிமீட்டர், திருத்துறைப்பூண்டியில 9 சென்டிமீட்டர். இப்படி நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் அந்த மழை பொழிந்ததன் காரணமா இப்ப இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. அது டெல்டாவிற்கும் தென் மாவட்ட கரையோர பகுதிக்குமா மட்டும்தான் இருக்கணும். ஆனா பல்வேறு பேசுபொருளா என்ன அமைஞ்சிருக்குன்னா, தமிழ்நாடு முழுவதும் ரெட் அலர்ட் வழங்கப்பட்டிருப்பதாக கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அப்படி எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி வழங்கப்பட்டிருந்தால் அது ஏஐ ரேடார் வழங்கி இருக்கலாம். அந்த தொழில்நுட்பத்தின் காரணமா அது குழப்பத்தை ஏற்படுத்தும், ஏற்கனவே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இப்பொழுதைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் ராமநாதபுரம் உள்ளிட்ட தென்கடலோர மாவட்டங்களுக்கு தான் ரெட் அலர்ட் கொடுக்கணும். அதுவும் டெல்டா மழை இப்போ முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரம் மாலை 6 மணி 20ஆம் தேதி நவம்பர் 20 மாலை 6 மணிக்கு பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்துல மழை கிட்டத்தட்ட ஒழுங்கு விலக தொடங்கி இருக்கிறது. இப்பொழுது இன்றைய மழை இனிமேல் இருக்கக்கூடிய மணி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா டெல்டாவோட நாகப்பட்டினம் மாவட்டம், அதுவும் குறிப்பாக கடலோர பகுதி நாகப்பட்டினத்தோட கோடியக்கரை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும்தான் இந்த மழை பொழிவு இன்றைக்கு இருக்கும், இன்றைக்கு முன்னிரவு வரைக்கும். அதற்கப்புறம் அடுத்ததாக விலக போகிறது நள்ளிரவு நேரத்துல இந்த ராமநாதபுரம் மாவட்டம் மழை, ராமேஸ்வரம் பகுதியில பெய்யுற மழை நள்ளிரவுக்குள் விளையணும். அதிகபட்சமா லேட்டானா நாளை அதிகாலைக்குள்ள விளையணும்.
காரணம் அந்த இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டக்கூடிய காற்று சுழற்சி கொஞ்சம் கிழக்கு நோக்கி நகர போகிறது. அதனால சுருங்க போகிறது. கிழக்கு நோக்கி இல்ல, பரந்த வடிவம் சுருங்கும் பொழுது, விட்டம் குறையும் பொழுது தமிழ்நாடு தொட்டி ஏறது இலங்கை மேல ஏறி தெற்கு நோக்கி போகும். அப்படி ஆயிடும். அதனால 23, 24 21 நாளை 21ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் மழைக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ரெட் அலர்ட் என்பது இன்று இரவு நள்ளிரவு வரைக்கும் தான் இது பொருந்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கு இல்ல. 21, 22 மழை இல்லை. இருந்தாலும் இந்த நிகழ்வு அங்கேயே இருக்க போறதில்லை. சுருங்கி மீண்டும் மேற்கு நோக்கி குமரி கடற்பகுதிக்கு 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் வந்து அமையும். இதனால ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்துக்கும் மட்டும் கொடுத்த மழை குமரி கடலுக்கு வரும் பொழுது மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மழை, சென்னைக்கு திடீர் மழை என்று ஒரு அறிவிப்பு வரும் 23, 24ஆம் தேதி. திருவள்ளூரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர வரைக்கும் கூட ஒரு மழை பொழிவை கொடுக்கும். அந்த மழை பொழிவு மிகுன மழை பொழிவு எல்லாம் இருக்காது. சும்மா சாதாரணமா குளிர்காற்று தமிழ்நாட்டுல நுழையும். வெயில் வந்ததும் வெப்பம் அடைந்ததும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். மதிய மாலை நேரத்துல, அதிகாலை நேரத்துல கடல் ஓரத்தில் மழை பொழிவை கொடுக்கும். அதாவது திருவள்ளூர்ல இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் அதிகாலை நேரத்திலும், கொஞ்சம் காலை நேரத்துல சென்னையில ஏறி மழை பொழிவு கொடுத்தாலும் திடீர்னு போய் திருவள்ளூர் மாவட்டம் உள்பகுதியிலையோ சென்னையோட காஞ்சிபுரம் பகுதியோ கொடுத்தாது. வெயில் வந்ததும் 23, 24ஆம் தேதி மதிய நேரத்துல மாலை நேரத்துல 23, 24ஆம் தேதி ஆங்காங்கே மழை இருக்கும். அது பாதிக்கும் மழை அல்ல, எச்சரிக்கை பெரிதா இருக்காது. ஆனாலும் இப்ப சிறு சுழற்சி கூட அதிக மழை தடுத்துனா மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு இவ்வளவு மழை ராமநாதபுரத்துல இவ்வளவு மழைன்னா அதையும் நம்ம நம்ப முடியாது. 23, 24 நம்ம பெய்யாது, பெருசா பெய்யாதுன்னு நம்ம விட்டுட்டு போயிட முடியாது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பெய்ய ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங் எப்படி இருக்கு அப்படித்தான் பார்க்கணும். ஸ்டார்டிங் அப்புறம் தான் அதோட குணத்தை தெரியும். அதுவே 23ஆம் தேதி 24ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு ஒரு மழை இருக்கு. எல்லா மாவட்டத்துக்குமே இருக்கு. பெரும்பாலும் மிதமான லேச மழையாக இருக்கும். 25ஆம் தேதி என்ன ஆகும்னா, இந்த வந்தது இல்ல, புதிதாக 23ஆம் தேதி உருவாகி தெரிஞ்சு வரும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமா வரதுக்காக வரும் பொழுது இது அதோட போய் இணைஞ்சு ஒன்றிணைந்து தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கடற்கரை நோக்கி வந்து 26ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு பேசு பொருளாகி தமிழ்நாட்டோட அரசை ஒரு அதாவது அரசோட இயந்திரங்களை ஒரு ஸ்டார்டிங் எல்லா மாவட்டங்களுக்குமே சென்னையில இருந்து டெல்டா மாவட்டம் தாண்டி ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் உள்ள மாவட்டங்கள்ல மிக கனமழை பொழிவு இந்த மாத இறுதி நாட்கள்ல 26ஆம் தேதிக்கு மேல கொடுக்க போகுது. அந்த மழை இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, உள் மாவட்டங்கள்ல பெரியவே இல்லை என்று சொல்லி இருக்கவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 26ஆம் தேதி மழை எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகிறதுனால ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் என்பதனால எல்லா செட்டிங்கும் வேர்ல்டு செட்டிங் எல்லாமே தமிழ்நாட்டின் மழைக்கு சாதகமா இருக்கு. இப்போ உலக அமைப்பு எல்லாமே தமிழ்நாட்டு மழைக்கு சாதகமா இருக்கிற காரணத்தினால 26ஆம் தேதிக்கு மேல ஒரு வித்தியாசமான வானிலையை, மிகப்பெரிய பேசக்கூடிய வானிலையை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகுது. ஓகே சார், நான் இறுதியா கேட்க விரும்புறது என்னன்னா, இப்போ நீங்க ஒட்டுமொத்தமா எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்யறதுக்கான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 24, 25ஆம் தேதி வரைக்கும் நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்தபடியாக இப்ப இந்த கொங்கு வட்டாரம் அந்த பகுதியிலையும் அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், அதே மாதிரி நம்ம கிருஷ்ணகிரி அந்த மாதிரியான மாவட்டங்கள்ல எப்படி இருக்க போகுது அடுத்த சில நாட்கள்? கண்டிப்பாக. அதாவது இப்போ இன்றைக்கு டெல்டா தென் தமிழ்நாடு பெய்கிற மழை விலகிய பிறகு 2 நாள் இடைவெளி கொடுத்த பிறகு 21ஆம் தேதி 22ஆம் தேதி இடைவெளி கொடுக்கும். ஆனா இடைவெளி கொடுத்தோம்னா ஒரே ஒரு பாயிண்ட், கோடியக்கரை முனையிலையும் ராமேஸ்வரம் இடத்துல மட்டும் மழை இருக்கும். ஒரு 2 நாளைக்கு இருக்கும். 21, 24 கோடியக்கரை முனையில் மட்டும், அந்த ஊரில் மட்டும்தான், அந்த கிராமத்தில் மட்டும்தான் இருக்கும். வேதாரணத்துக்கு இருக்காது. கோடியக்கரை முனையில் இருக்கும். தனுஷ்கோடி ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கும் லேசா. அந்த 21, 22 அதுக்கப்புறம் அந்த 23ஆம் தேதி 24ஆம் தேதி மீண்டும் குமரி கடல் பகுதியை நெருங்கி வரப்போகிற அந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டுல அந்த காற்றை ஏற்றும், குளிர் காற்றை கொஞ்சம் ஏற்றும். அப்போ கிழக்கு காற்று கொஞ்சம் ஏறும். அளவான குளிர்காற்று இல்லாம அதிகப்படியான குளிர்காற்று இருக்கும் என்பதனால கொஞ்சம் மழை பொழிவு வெயில் வந்ததுக்கு அப்புறம் பெய்யும் நம்ம சொல்லி எதிர்பார்க்கிறோம். அந்த மழை பொழிவு கொங்கு மண்டலத்துக்கும் கொடுக்கும். ஆனால் அது ஒரு உயிர் கொடுக்கும் மழையாகத்தான் இப்பொழுது வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது காய்ந்து கொண்டிருக்கூடிய பயிருக்கு உயிர் கொடுக்கும் மழையாகவும், வேலூர், திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல ஏதேனும் காய்ந்து கொண்டிருந்தால் அதற்கு உயிர் கொடுக்கும் மழையாகவும் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அதுவும் பரவலாக இருக்காது, ஆங்காங்கே இருக்கும். அது கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. 23, 24 நம்ம சாதாரணமா விட்டுவிடவும் கூடாது. சிறு காற்று சுழற்சி இப்ப டெல்டாவிற்கு, நாகப்பட்டினத்துக்கு, கோடியக்கரைக்கு, அதே இதுக்கு ராமேந்திரத்துக்கு கொடுத்தது போல அது கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவை கொடுக்கலாம். கொங்குக்கும், கொங்கு மண்டலத்திற்கும், வேலூர், கிருஷ்ணகிரி வரைக்கும் உள்ள ஆந்திர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும், கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒருவேளை சரியாக கொடுக்க விட்டால், உயிர் கொடுக்கும் மழையோட போயிட்டு விட்டால், ஓடு மேகங்கள் பாசிங் க்ளோட்ஸோட கொடுத்துட்டா
26ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை மிகச்சிறப்பாக அமையும். ஏரி குளங்களை நிரப்பும் மழையாக இருக்கும். கண்டிப்பாக அது நிகழ்வு தமிழ்நாடு கரை கடந்து கேரளா கரை கடந்து அல்லது கர்நாடகா கரை கடந்து அரபிக்கடல் கேரளா கடந்து கர்நாடகா போகாது. அது வந்து கடலூர்ல ஏறினாலும் அந்த நிகழ்வு, சென்னையில ஏறினாலும் செயலில் இருந்தாலே தென்மேற்கா திரும்பிடும். அது எங்க ஏறினாலும் தென்மேற்காக திரும்பி கேரளா வழியாகத்தான் அரபிக்கடல் போகும்போது எல்லா தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் 26ஆம் தேதியிலிருந்து நல்ல மழை பிடிப்பு, ஒரு திருப்தியான மழை பிடிப்பு கிடைக்கும். ஓகே சார், தற்போதைய வானிலை அறிக்கைக்கு மிக்க நன்றி. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888.